இன்னைக்கு அந்த புதிய புத்தகத்துல இருந்து இந்த 12வது அதிகாரம், நேற்று 11வது அதிகாரம் 2ஆம் பாகத்துல, இன்னைக்கு 12வது அதிகாரம். இதுல 305ன்னு போட்டிருக்கு பக்கம். அதுல வேற பக்கம். எழுத்து கொஞ்சம் சிறுசா தான் இருக்கு. இருந்தாலும் படிக்க முடியும். படிக்கிறேன். சிவானந்தர் அருளால இந்த புது புத்தகத்துல இருந்து புதிய பதிப்பு புத்தகம். கௌதம் பதிப்பு. தொகுப்பாசிரியர் பிரம்மஸ்ரீ ராஜேந்திரன். அந்த இது புதுசா வெளியீடு 2026ல நம்மளுக்கு அது கிடைச்சிருக்குது. கௌதம் பதிப்பகம். நன்றி அவர்களுக்கு. அந்த புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறோம். 1903ஆம் வருஷம் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதியில் செய்த பிரசங்கம் அப்படின்னு கொடுத்திருக்குது. ஆரம்பம். ஆரம்பம் செய்யும் முன் உங்கள் மனதுகளை மனித வர்க்கத்தின் ஒற்றுமைப்பான்மையில் ஏகாக்கிரம் செய்வது நல்லது. ஒவ்வொருவரும் எல்லோரும் ஒரு தன் சமையர் என்பதையும் சகோதரத்தன்மை கொண்டவர் என்பதையும் அறிய வேண்டும். அந்த உண்மையை உணருங்கள், அனுபவியுங்கள். ஓம். காரியத்துக்கு உதவாத வீண் பேச்சு அழகுதான் என்றாகுமானால் இவ்விஷயத்திற்காக சுமார் 1 மணி அவகாசம் செலவிடுவது தகாது. உண்மையில் ஆத்ம சுகத்தை தரக்கூடிய காரிய ரூபமாய் செய்துவிட வேண்டியது அவசியம். இவ்வுலகில் உள்ள சகல ஜனங்களும் எனது ஆத்மஸ்வரூபம் என்று உணரும்போது எவ்வளவு ஆனந்தம் உண்டாகிறது பாருங்கள். இப்போது நான் கேட்ட அந்தர சங்கீதம் என்னுடையது. இவ்வுலகில் மேலான பெருமைகளிலே மூழ்கி கிடப்பவரும் மகா வறுமையுடன் கூடியவரும் என்றும் எல்லோருமே என் சொரூபிகள் என்று உணரும்போது ஆகா, என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். நீங்களும் அம்மாதிரியாகவே அறிய பிரயத்தனம் செய்யுங்கள். உங்கள் அனுபவத்திலும் இந்த அனுபவ பலன்களை அறிவீர்கள். இந்த ஒரு சரீரம் உங்களுடையது நீங்கள் உணர்வது போலவே எல்லா சரீரங்களும் உங்களுக்கு சொந்தமென உணருமாறு பிரயத்தனம் செய்யுங்கள். அப்படி நீங்கள் அனுபவிக்க முடியுமானால் அனுபவிக்கும் போது ஒரு விசேஷத்தை அறிவீர்கள். இப்போது உங்களுடையது என்று சொல்லிக் கொள்ளும் சரீரம் உங்களுடைய வேண்டுகோளுக்கும் ஆசைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது போல, உங்கள் இஷ்டம் ஏற்பட்டவுடன் பாதங்கள் அசைந்து நடக்க ஆரம்பம் செய்வது போலவே, உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கைகள் நடப்பது போல, இப்படிக்கெல்லாம் எங்கள் சரீரங்களில் காணுவது போலவே அனுபவமாகவும் அனுபவிக்க தகுந்த விஷயமாகவும் அது தோன்றிவிடும். உங்களுடைய மனங்களையும் சக்திகளையும் இந்த ஏகத்துவ நிலையில் ஏகாக்கிரம் செய்தீர்களானால் உலகிலுள்ள சகல சரீரங்களும் உங்கள் இஷ்டப்படியே அசைந்து நடப்பது தெரிய வரும். இது அனுபவ உண்மை. இதை நம்புங்கள். நீங்களும் ஆராய்ந்து அனுபவித்து சோதித்துக் கொள்ளுங்கள். இது பாவனா ரூபம் அல்ல, வீண் பேச்சு மாத்திரமாக இல்லை. உங்களது இந்த சரீரம் உண்மையாயிருப்பது போல இதுவும் உண்மைதான். இதுவே மிகவும் பலமான கெட்டியான உண்மை. கட்சிக்காகவே இது அனுபவிக்க முடியாத நிலை என்று வைத்துக் கொண்ட போதிலும், இவ்விதம் மனித வர்க்கம் முழுமையும் ஏகத்துவம் பொருந்தியது என்ற அனுபவத்தால் உங்களுக்கு உடனே ஒரு சுகம் உண்டாவதை நீங்கள் அறிந்துவிடலாம். தனத்தை பற்றி ஜனங்கள் ஏன் துக்கமடைந்து கவலைப்படுகிறார்கள்? தோட்டங்களும் புல்தரைகளும் தம்முடையதாக வேண்டும் என்கிறார்கள். எவ்வளவு துக்கமான யோசனை! சொந்த தோட்டத்தை ஒரு கணவான் அனுபவிப்பதில் உள்ள சுகம் இங்கே பொது ஜனங்களுக்காக ஏற்பட்ட தோட்டங்களில் போய் நீண்ட நேரம் உட்காருவதில் ஏற்படவில்லையா? தன்னுடையதாக பாவிக்கும் கணவான் தோட்டத்தில் உள்ள புஷ்பங்களையும் காட்சிகளையும் 4 கண்களால் பார்க்கின்றாரோ? உங்களுக்கு இருப்பது போல அவருக்கும் கண்கள் 2 அல்லவா? அந்த 2 கண்களினால் எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவுதானே அவர் கிரகிக்க முடியும். தோட்டத்தில் உள்ள குயில்களும் பட்சிகளும் பாடுவதை அவர் உங்களுக்கு இருப்பது போன்ற அதே விதமான 2 காதுகளால் தானே கிரகிப்பார். அப்படி இருக்க தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற மூடத்தனமாகிய ஆசைக்காக ஏன் தொல்லைப்படுத்திக் கொண்டு அவஸ்தைப்பட வேண்டும்? உலகில் உள்ள தோட்டங்களை எல்லாம் உங்களுடையதாகவே பாவியுங்கள் என்று ராமன் சொல்லுகிறான். மனிதர்களுடைய சரீரங்களெல்லாம் உங்களுடையனாக
நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ராமன் சொல்கிறான். சற்றே உணருங்கள். சிறந்த சக்திகளை எல்லாம் உங்களுடையதாகவே அனுபவியுங்கள். மேதாவிகளின் மூளைகள் உங்களுக்கு சொந்தமென்று அனுபவத்தால் அறியுங்கள். அவ்வாறு உணருங்கள். உணருங்கள். இவ்வித உணர்ச்சி சுற்றி பிடிப்பது என்றும் இயற்கையாக ஏற்பட முடியாதது என்றும் நினைக்க வேண்டாம். வாழ்க்கையின் உன்னத லட்சியங்களை அனுபவிக்க வேண்டி நீங்கள் பல தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டாமா? அவைகள் உங்களுக்கு உபயோகம் உள்ளவைகளாய் இருக்கின்றன. இப்படிப்பட்ட உபயோகங்களுக்கு எல்லாம் மேலாக சிறந்த உபயோகம் மேலே சொல்லிய சாதனத்தால் உண்டு. இந்த மகா மேன்மை பொருந்திய உண்மை பொருளினிடத்தில் உங்கள் எண்ணங்களை நிறுத்தி சக்திகளையும் ஏகாக்கரம் செய்தீர்களானால் சிறந்த பயனை அடைவீர்கள். எல்லோரும் ஒன்று, எல்லா சரீரங்களும் உங்களுக்கு சொந்தம் என்ற உண்மையினிடம் மனதை செலுத்தி விடுங்கள். உங்களுடைய சித்தத்தை, எண்ணங்களை எல்லாம் இந்த சத்தியத்தினிடம் நிறுத்திவிடுங்கள். ஏகாக்கரம் செய்து அனுபவத்தால் உணருங்கள். எல்லா சரீரங்களும் நீங்களே என்று உணருங்கள். இங்கிலாந்து தேசத்து அரசனோ, ரஷ்ய சக்கரவர்த்தியோ அல்லது ஐக்கிய நாடுகளின் அதிபதியோ கௌரவ சின்னங்களுடன் தெருவின் வழியாக செல்லும் போது நீ பார்த்தாயானால் பொறாமை குணம் பொருந்திய எண்ணமாவது பயங்கரமான எண்ணங்களாவது உங்கள் மனதில் புகாமல் இருக்கட்டும். அந்த ராஜ கம்பீர பார்வையை நீங்கள் உங்களுடையதாக அனுபவியுங்கள். அதுவே உங்களுக்கு சொந்தமாக இருக்கட்டும். அது நானே, வேறல்ல, வேறு எவரும் அல்ல. இவ்விதம் நீங்கள் அனுபவிக்க முயற்சி செய்யும் போது உங்கள் அனுபவமே இந்த ஏகத்துவ உண்மைக்கு தகுந்த ருஜுவாகிவிடும். ஒவ்வொரு சரீரமும் உங்களுடைய காதுகளாகவும் கண்களாகவும் பாதங்களாகவும் உங்கள் சரீரமாகவும் ஆகிவிடும். மனிதரது சகோதரத்தன்மை என்ற இந்த விஷயத்தை தர்க்கம் ருஜு செய்தாலும் செய்யும். அதனால் முடியாமற் போனாலும் போகும். நூதன கலைகளால் ருஜுப்படுத்தினாலும் சரியே, முடியாவிட்டாலும் சரியே. தத்துவ சாஸ்திரம் அந்த முடிவிற்கு வரினும் சரியே, வராவிட்டாலும் சரியே. விஷயம் மாத்திரம் உண்மைதான். அனுபவத்தால் அறிந்து விளங்கிவிடக்கூடிய உண்மை ஓம். நல்லது. மனிதரது சகோதரத்துவம் என்னும் உண்மையை ஸ்தாபிக்க வேண்டியதற்காக ராமன் சில காரணங்களை சொல்வான். அப்படி ராமன் சொல்லி வரும்போது அவன் கூறி வரும் முடிவுகளை நீங்கள் உங்கள் ஹிருதயங்களில் உட்கொள்ள பிரயத்தனம் செய்யுங்கள். உணர்ச்சிகளுக்கு அவ்விஷய உண்மைகளை கொண்டு வர பிரயத்தனம் செய்யுங்கள். ராமனது வாக்கினின்று வெளிக்கிளம்பும் முடிவுகளை நீங்கள் அனுபவிக்க பிரயத்தனம் செய்து பாருங்கள். மனிதரது சகோதரத்தன்மை என்னும் தலைப்பெயரை முதலில் ஒரு கணவான் விளம்பரம் செய்தபோது ராமனுக்கு வெட்கம் உண்டாகியது. சகோதரத்தன்மை என்பது தவறு. சர்வஜன சகோதரத்தன்மை என்பது சரியான பெயராகாது. குறிப்பிடப்படும் விஷயத்திற்கு அது சரியான பொருளை தரவில்லை. சகோதரன் என்ற பதம் சிறு பேதத்தை காட்டுகின்றது. சகோதரர்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். பேதத்தன்மை இதைவிட வேறில்லை. இப்போது சொல்லப்படும் நிலையில் சிறிதளவு பேதத்திற்கும் இடமில்லை. ஆதலால் சகோதரத்தன்மையை விட அதிகமான நெருக்கம் இங்கே உண்டு. ஏகத்துவ நிலைமை, மானிட வர்க்கத்தின் ஐக்கியமாகிய ஏகத்துவம், இதுவே சிறந்த தலைப்பெயராக இருக்கும். ஆத்மாவை பற்றிய கணக்குகள் எங்களுக்கு வேண்டாம். அதை கொண்டு வந்து தொல்லைப்படுத்த வேண்டாம். மிகவும் நுட்பமாக இருக்கப்பட்ட ஏதோ ஒன்றாகிய ஆத்மாவை பற்றியே நீங்கள் பேசுகின்றீர்கள். எப்போதும் இதே தொல்லை என்பீர்கள். சரி, நிஜமாகவும் சரியே. நீங்கள் ஆத்மாவை பற்றி கேட்க விரும்பினால் பேச்செல்லாம் நிற்க வேண்டியதுதான். சர்வமும் உடனே நின்று விடுகிறது. நாம் எல்லோரும் அவ்வளவு வரையில் ஒன்றே. அந்த நிலையை வர்ணிக்க விரும்பினால் வார்த்தைகள் அவ்விடத்திற்கு செல்ல முடியாது. எந்த வர்ணனையும் அவ்விடத்திற்கு செல்ல முடியாது. ஆத்மாவை பற்றி நீங்கள் கேட்க விரும்பவில்லையானால், வாக்கிற்கு எட்டாத ஆத்மாவை பற்றி நீங்கள் கேட்க இஷ்டப்படாவிட்டால் சரி. மிகவும் தடித்த நிலையிலிருந்து ராமன் விஷயங்களை எடுத்துக்கொள்வான். ஸ்தூல தேகத்தினின்று ஆரம்பம் செய்வோம். அது மிகவும் தடிப்பானது. ஆத்மாவை நாம் விட்டுவிட்டாலும், ஆத்மாவை பற்றியே விசாரிக்காமல் நாம் இருந்துவிட்டாலும், ஸ்தூல தேகங்களும் நமக்கு தெரிவிப்பது என்ன? நீங்கள் எல்லோரும் ஒன்று என்பதை ஸ்தூல தேகங்களை ருஜுவாக்கின்றன. மூளைகள்
நீங்கள் ஒன்று என்பதை ரூபிக்கின்றன. உணர்ச்சிகளை பற்றி கூறும் கலைகள் எல்லாம் நீங்கள் ஒன்று என்பதை ரூபிக்கின்றன. ஸ்தூல பிரபஞ்சத்தில், மனோமய பிரபஞ்சத்தில், சூட்சும பிரபஞ்சத்தில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஒன்றே. அதை நீங்கள் உணரவில்லையானால் உங்கள் தினசரி வாழ்க்கையில் அந்த சகோதரத்தன்மையை நீங்கள் அனுபவித்து வாழவில்லை என்றால் இந்த சிறந்த புண்ணிய நிலையை நீங்கள் மறுத்தவராவீர்கள். இராஜாங்க சட்டங்களை மீறி நடக்கின்றவன் தப்ப முடியாது என்றும் தண்டிக்கப்படுவான் என்றும் நீங்கள் அறிவீர்கள். அதுபோலவே இந்த சகோதரத்தன்மையை உணராதவர்கள், தினசரி வாழ்க்கையில் இந்த சகோதரத்தன்மையை காரியப்படுத்தாமல் இருப்பவர்கள் கஷ்டப்பட வேண்டி வரும். இவ்வுலகில் தோன்றுகிற துக்கங்கள் எல்லாம், இந்த ஜகத்தில் விளங்கும் கஷ்டமும் துக்கமும் நீங்கள் இந்த தெய்வீக விதியை மீறுவதால் உண்டாகின்றவைகளே. இந்த சிறந்த சத்தியத்தை, விதிகளுக்கெல்லாம் சிறந்த விதியை, மனிதரது சகோதரத்தன்மையை, எல்லோரும் ஒன்று என்ற உண்மையை மறப்பதனால் ஏற்பட்டவைகளே. சகோதரர்களே, நம் ஸ்தூல தேகங்களெல்லாம் ஒன்றுதான். அது எப்படி? அந்த சரீரம் அதோ உட்கார்ந்திருக்கிறது, இது இங்கே நிற்கிறது. எப்படி ஒன்றாகும்? கடலில் இங்கே ஒரு சுழல், அங்கே ஒரு அலை என்கிறோம், அலை காண்கிறோம். அதுபோலவே பல இடங்களில் ஸ்திரமாயிருப்பது போல தோன்றுகின்றன. பலவித பருமன்கள் உள்ளவைகளைப் போல் தோன்றுகின்றன. ஆனால் உண்மையில் சுழல்களும் அலைகளும் ஒன்றே. ஒரே தண்ணீரில் தோன்றுகின்றன. இவை இந்த அலைகளில் தோன்றுவது ஒரே கடல். இந்த அலை ரூபமாக தோன்றுகிற தண்ணீரே சிறிது நேரத்திற்கு பிறகு மற்றொரு அலையாக தோன்றலாம், மற்றொரு சுழலில் தோன்றக்கூடும். அலைகளில் நாம் பார்ப்பது போலவே ஜட ரூபமான தேகங்களிலும் பார்க்கிறோம். இப்போது இந்த சரீரமாக ஆகின்ற ஜடப்பொருள் சிறிது நேரத்திற்கு பிறகு மற்றொரு சரீரமாக ஆகும். ராமனது சரீரம் என்று நீங்கள் வழங்கும் இந்த சரீரத்தில் அடங்கிய ஜட வஸ்துக்கள் இந்த தீவ தசையிலேயே மற்றொரு சரீரத்திலும் புகுந்து விடுகின்றன. சுவாசமும் அதையே விளக்கி காட்டுகிறது. பிராணவாயுவை உட்கொள்கிறீர்கள். இந்த பிராணவாயுவையே கரியமில வாயுவாக வெளியே விடுகிறீர்கள். இந்த கரியமில வாயுவை செடிகள் உட்கொண்டு வெளிப்படுத்தும் போது பிராணவாயுவை விடுகின்றன. அந்த பிராணவாயுவை நீங்கள் உட்கொள்கிறீர்கள். இப்படியே திருப்பி திருப்பி நடைபெறுகின்றது. இதனால் நீங்கள் செடி வர்க்கங்களுடன் சகோதர பான்மை கொண்டவர்கள் என்று விளங்கவில்லையா? உங்கள் சுவாசத்தை அவைகளும், அவற்றின் சுவாசத்தை நீங்களும் உட்கொள்கிறீர்கள். நீங்கள் செடிகளுக்கு சுவாசத்தை ஊட்டுகின்றீர்கள், அவைகள் உங்களுக்கு ஊட்டுகின்றன. தோட்டங்களுடனும் செடி மரங்களுடனும் நீங்கள் ஒன்றே அல்லவா? இதே விஷயத்தை மற்றொரு விதமாக பார்ப்போம். நீங்கள் பிராணவாயுவை சுவாசத்தால் கொண்டு அதையே கரியமில வாயுவாக செய்கிறீர்கள். இந்த பிராணவாயு செடிகளால் வெளிப்படுத்தப்பட்டது. அதே காற்று உங்கள் சகோதரர்களின் சுவாச பைகளை நிரப்புகிறது. இப்போது உங்கள் தேகத்தில் இருந்த வாயு மற்றொரு சமயம் மற்றொரு தேகத்திற்குள் இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் ஒரேவித வாயுவை உட்கொள்கிறீர்கள். இப்படி எல்லோரும் ஒரேவித வாயுவை உட்கொள்கிறோம். இப்படி எல்லோரும் ஒரேவித வாயுவை உட்கொள்கிறோம் என்று சற்று உணருங்கள். சுவாசத்தால் உங்கள் சரீரங்களெல்லாம் ஒன்று. ஒரே பூமியில் நீங்கள் வசிப்பதனால் ஒரே சூரிய சந்திரர்கள், ஒரே வாயுமண்டலம் எல்லோரையும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பழங்களையோ காய்கறிகளையோ மாமிசத்தையோ உட்கொள்கிறீர்கள். நீங்கள் அவற்றை புசிக்கவும் அவை உங்கள் சரீரங்களாகின்றன. பிறகு தேகத்தினின்றும் தள்ளப்படுகின்றன. தள்ளப்பட்ட வஸ்துக்களை மரஞ்செடிகளும் பல வர்க்கங்களும் அடைந்து விடுகின்றன. முதலில் உங்கள் சரீரங்களில் புகுந்த ரூபமாகவே திரும்பவும் ஆகிவிடுகின்றன. இவ்விதம் திரும்பவும் ரூபமெடுத்த பின்னர் உங்கள் சகோதரர்களை அவற்றை உட்கொள்கிறார்கள். பிறருடைய சரீரங்களில் அவை செல்கின்றன. இவ்வாறு உங்கள் சரீரத்திற்கு சொந்தமாயிருந்த ஜடமே மற்றொரு சரீரத்திற்குள் சீக்கிரமே போய்விடுகின்றன. பூத கண்ணாடி வைத்து கொண்டு நமது தேகத்தின் மேல் தோலை பார்த்தீர்களானால் சிறு ஜீவ அணுக்கள் வெளிக்கிளம்புவதை காண்பீர்கள். மிக நுண்ணிய ஜீவ பொருள்கள் நம் சரீரங்களினின்றும் வெளிப்படும். அவைகள் வெளிப்படுவது மாத்திரமல்ல, சில உள்ளேயும் போய்கொண்டே இருக்கும். இதோ இடைவிடாமல் உள்ளே இருப்பது வெளியிலும், வெளியே இருப்பது உள்ளேயும் போய்கொண்டு தங்கு தடையில்லாத பரிவர்த்தனைகள் நடந்தேறுகின்றன. இவ்வுலகில் சிறிதும் ஓய்வின்றி இதே மாறுதல்கள் ஏற்பட்டு விடுகின்றன. உங்கள் சரீரத்தினின்று வெளியேறுகிற ஜீவ அணுக்கள் எல்லாம் வாயு மண்டலத்தில் பரவி வருகின்றன.
இப்போது உங்களுக்கே சொந்தமாக இருந்த ஜீவ புழுக்கள் சற்று நேரத்திற்கெல்லாம் மற்றவருக்கு சொந்தமாகிவிடலாம். ஆதலால் ஸ்தூல பிரபஞ்ச சாஸ்திரத்தின் மூலமாக தெரிவது இதுதான். உங்களுடைய ஸ்தூல தேகங்கள் எல்லாம் ஒன்றுதான் என நிரூபித்து விடுகின்றது. ஒரு வேளை நீங்கள் அதை நம்பாமல் இருக்கலாம். மிகவும் நுட்பமாக கண்ணுக்கு தென்படாத ஜீவ அணுக்கள் என சிநேகிதர்களின் சரீரங்களினின்றும் வெளிப்பட்டு என் சரீரத்தில் புகுவதும், என் சரீரத்தினின்று வெளிப்படுபவை சிநேகிதர்களது சரீரங்களில் ஒட்டிக்கொள்வதும், இதெல்லாம் எப்படியாகும் என்பீர்கள். எப்படி என்று பார்ப்போம். வாசனை என்பது எப்படி உண்டாகிறது? வாசனையுள்ள பொருள்களினின்றும் சிறு அணுரூபமான வஸ்துக்கள் வெளிப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். புஷ்பங்கள் இவ்வித சிறு அணுக்களை வெளிப்படுத்துகின்றன. ஆதலால் வாசனையுடன் விளங்குகின்றன. கலைகள் இதை நிரூபித்து காட்டுகின்றன. உங்கள் சரீரங்களை எல்லாம் இதோ எதிரில் பார்க்கிறோம். இவற்றிற்கு வாசனை இல்லையா? உங்கள் மோப்ப உணர்ச்சிக்கு கூர்மை கிடையாது. அல்லது இந்த வாசனையை அறியத்தக்க விதமாக உங்கள் இந்திரியம் அமையவில்லை. உங்கள் சரீரங்களுக்கும் வாசனை உண்டு. சில சமயங்களில் நீங்களே இந்த வாசனையை அறிகிறீர்கள். நாய்கள் உங்களை மோப்பத்தால் உணரும். உங்கள் சரீரங்களில் வாசனை வீசாமற் போனால் நாய்கள் எப்படி அதை அறியும்? உங்களிடமிருந்து வெளிப்படும் வாசனையினால் என்ன விளங்குகிறது? சிறு ஜீவ அணுக்கள் வெளியாகின்றன என்று தெரிவிக்கிறது. இவ்வித சிறு அணுக்கள் உங்கள் தேகத்தினின்றும் வெளிப்படுகின்றன. பிறருடைய தேகங்களினின்றும் உங்கள் தேகத்திற்குள் புகுந்து கொள்கின்றன. இங்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று. ஓ, நாம் எல்லோரும் ஒரேவித சரீரத்தை அடைந்திருக்கிறோம். அந்த வாசனையை அறியுங்கள். இந்த பொருளில் நாம் எல்லோரும் ஒரு ஸ்தூல தேகத்தையே அடைந்தவர்கள். ஒரு மனிதன் சீக்காய் இருக்கிறான். அவன் இருக்கும் அறைக்கு போகின்றீர்கள். அந்த அறையே அவனுடைய சீக்கு வாசனை நிரம்பியதாகிறது. காலரா, அம்மை, பிளேக் நோய் முதலிய தொற்று வியாதிகளில் ஒன்று ஒருவனை பீடிக்கிறது. இது பிறரையும் ஏன் போய் தொற்றிக்கொள்ள வேண்டும்? சீக்காளியினுடைய தேகத்தினின்று வெளிப்படும் சிறு அணுக்கள் உங்கள் சரீரத்திற்குள் புகுந்து கொள்கின்றன என்னும் காரணம் ஒன்றே அல்லவா? இதனால் சீக்காளியின் தேகத்தினின்றும் வெளிப்படும் நுண்ணிய பொருள்கள் நம் சரீரங்களிலும் வந்து ஒட்டுகின்றன என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதன் மூலம் நாம் தொற்று நோயை அடைகிறோம். சீக்கு பரவுகிறது. ஒருவனுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது. அருகில் அவனுடன் நிற்கும் மற்றொருவன் கூட நுட்பமான சுபாவம் பொருந்தியவனாக இருந்தால் அதே வியாதியை ஏற்றுக்கொள்வான். ஒருவனுக்கு சுவாச குழல் கெட்டு போயிருக்கிறது. இது மற்றவருக்கும் பரவுகிறது. அந்த சகோதரனுடைய தேகமாக ஆகின்ற சிறு ஜீவ அணுக்கள் அந்த சரீரங்களை விட்டு கிளம்பி உங்கள் சரீரங்களுக்கு வரவில்லையானால் இது எவ்வாறு சம்பவிக்கும்? இதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்று என்பது விளங்குகிறது. ஆத்மாவை பற்றிய பேச்சே இல்லாவிட்டாலும் நமது ஸ்தூல தேகங்களை ஒன்று மிகவும் நல்லது. இதனால் ராமனுக்கு ஒரு வினோத குணம் வெளிப்படுகிறது. ஒரு மனிதன் சீக்காக இருந்தால் அந்த சீக்கின் விசேஷம் என்ன? ஒரு மனிதனுடைய சீக்கினால் என்ன பொறுப்பு விளங்குகிறது? அவன் சீக்காளிதான், கஷ்டப்படுகிறான் என்பது உண்மைதான். ஏன் கஷ்டப்படுகிறான்? அவனுடைய அறியாமையே. அறியாமைதான் நமக்கு சீக்கை உண்டாக்கி விடுகிறது. அவன் தான் கஷ்டப்படுவது மாத்திரமல்ல, இந்த சீக்கினால் உலகத்திற்கே வழி சொல்ல வேண்டியவனாகிவிட்டால் அவன் சீக்காயிருக்கும் தன்மையினால் சீக்கான தேகத்தின் மூலமாக வியாதியை உண்டாக்கும் கிருமிகளை வெளியே வீசுகிறான். இதை இவன் அறிவதில்லை. ஏன் துன்பத்தை நீக்குவதற்காக மாத்திரம் நான் சீக்காக விழாமல் இருக்க வேண்டுமோ? அதற்காக மாத்திரமல்ல, இந்த தேகத்தின் சீக்கினால் உலகம் முழுவதற்கும் பொறுப்பாளியாகிறேன். நீங்களும் நோய் கொள்ளல் ஆகாது. உலகில் நோய் பரவாமல் இருப்பதற்கு நீங்களே பொறுப்பாளிகள். உங்கள் தேகம் நோயில் விழுந்தால் உலகில் நோய் பரவிவிடுகிறது. நோயை உண்டாக்கவல்ல கிருமிகளை அதிகப்படுத்துகின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நோய் என்பது சரீரத்தை மாத்திரம் பற்றியது அல்ல, மனோமயத்திலும் பற்றி நிற்கின்றது. ஆதலால் உங்கள் சரீரங்களை திடமாகவும் பலமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியதற்காக ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டியது அவசியம். நீ எதையேனும் உண்ணும் போதும் குடிக்கும் போதும் ஜாக்கிரதையுடன் இரு. இந்த ஜாக்கிரதையும் உங்கள் சரீர சுகாபச்சையாக இராமல் உலக நன்மையை உத்தேசித்து ஏற்பட வேண்டும்.
மிதமிஞ்சி சாப்பிடாமல் இரு, மிதமிஞ்சி குடிக்காதீர்கள், ஜாக்கிரதையுடன் இருங்கள். சரிதான். இதன் பிறகு தேக திடம் உள்ளவர்கள் சீக்காளிகளிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன? திட சரீரிகள் சீக்காளிகளை ரட்சித்து காப்பாற்ற வேண்டும். நோயாளிக்கு ஏதேனும் உதவி செய்யவென்றாவது வரன் தர வேண்டும் என்பதற்காகவாது அல்ல. உலகத்தில் நன்மை உண்டாக வேண்டியதற்காக மாத்திரமே உலக மேன்மையை உத்தேசித்து மனித வர்க்கத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் சர்வஜன சகோதரத்துவத்திற்காகவும் உங்கள் நன்மைக்காகவும் நீங்கள் நோயாளிக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். நோயாளிக்கு செய்யப்படும் உதவியாக ஆகாது. மனித வர்க்கத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் நோயாளியை ரட்சித்து காப்பாற்றுவதும் ஒன்று. ஆகவே இவ்வளவு பேதம் உள்ளது போல் தோன்றுகிற ஸ்தூல தேகங்கள் எல்லாம் ஒன்றுக்காக ஒன்று கஷ்டப்படுகின்றன என்பதை அறிகிறீர்கள். ஸ்தூல தேக ரீதியாக நாம் எல்லோரும் சகோதரர்களே. பொதுவான இரத்தமும் தசையும் சேர்ந்து கட்டப்பட்ட திவ்யமான பரிசுத்த பந்தங்களால் ஒன்றுபட்டவர்கள். ஸ்தூல ஜட சாஸ்திரிகள் 7 வருஷங்களுக்கு ஒரு முறை மனிதனது சரீரம் முழுமையும் மாறிவிடுகிறது என்று கண்டிருக்கிறார்கள். 7 வருஷ காலங்களில் தேகத்தில் ஒவ்வொரு அணுவும் மாறி புதிய அணுக்கள் சேர்ந்து விடுகின்றன. மேலும் அதே சாஸ்திரத்தில் மற்றொரு விஷயமும் அறிகிறோம். இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த சரீரங்களையும் அணுக்களையும் எனக்கே சொந்தம், உங்களுக்கே சொந்தம் என்று சொல்வதற்கு முடியாது. இந்த சரீரம் என்னுடையது என்றும் அது உன்னுடையது என்றும் சொல்வதற்கு பாத்தியமே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டே இருக்கிறபடியால் எனது என்று இப்போது சொல்லிவிட்ட சரீரம் அப்படி நின்றுவிடவில்லை. என்னுடையதாக எதை நான் சொல்லிவிட முடியும்? 7 வருஷங்களுக்கு முன் ராமனது சரீரமாக இருந்தது, இப்போது எவருக்கோ சொந்தமாகிவிட்டது. 14 வருஷங்களுக்கு முன் ராமனது சரீரமாக இருந்தது, இப்போது எவருடையதாக இருக்கிறது? இப்போது அது பலருக்கு சொந்தம். ஆகவே உங்களுடையதாக நீங்கள் சொல்லிக் கொள்கிற இந்த சரீரம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகிறது. அவ்விதம் தயவு செய்து உணருங்கள். ஸ்தூல பிரபஞ்சத்தில் கூட நீங்கள் எல்லோரும் ஒன்றே ஆகின்றீர்கள். இப்போது மனோமய பிரபஞ்சத்திற்கு வருவோம். மயிர் வளர்கிறது, இரத்தம் நாடிகளில் ஓடுகின்றது. சற்று கவனியுங்கள். உங்கள் மயிர் வளருமாறு செய்வது எது? மற்றொரு மனிதருடைய தேகத்தின் மயிர் வளருவதற்கு எது காரணமோ அதுவே அல்லவா? வேறு பேதம் நினைக்க முடியுமா? நாடிகளில் இரத்தம் ஓடுமாறு செய்வது எது? ஒவ்வொருவருடைய நாடிகளிலும் இரத்தம் ஓடுமாறு செய்வது எதுவோ அதுதான் அல்லவா? உங்கள் வயிற்றில் உணவை ஜீரணம் செய்வது எது? ஒவ்வொருவருடைய வயிற்றிலும் உண்மை ஜீரணிக்க செய்வது எதுவோ அந்த சக்தியே அல்லவா? ஒரே சக்தி அல்லவா இதெல்லாம்? இந்த உண்மையை சற்று மனதில் வாங்கி கொண்டு ஒரு வினாடி அதை உணர்ந்து பாருங்கள். ஆச்சரியம், அதி ஆச்சரியம். நான் எதுவாக இருக்கிறேன்? மயிரை வளரச் செய்வதும் உணவை ஜீரணிக்க செய்வதும் ரத்தம் நாடிகளில் ஓடுமாறு செய்வதும் எந்த சக்தியோ அதுவே அல்லவா நான். அதே சக்தி நானாக இருந்தால் என்னை பிரிக்க முடியாதபடி எல்லோருடைய சரீரங்களிலும் நானே இருக்கின்றேன். எல்லா சரீரங்களிலும் வசித்து அவற்றை அடக்கி ஆண்டு கொண்டு பிரிக்க முடியாதபடியும் வர்ணிக்க முடியாதபடியும் அழிக்க முடியாதபடியும் இருக்கப்பட்ட வஸ்துவே நான். அவ்வாறு உணருங்கள். உங்களுடையதாக சொல்லிக் கொள்ளும் இந்த ஒரு தேகம் பட்டினி கிடந்தால் ஏன் துக்கப்படுகிறீர்கள்? நன்றாக போஷிக்கப்பட்ட தேகங்களெல்லாம் உங்களுக்கே சொந்தமல்லவா? இந்த உங்கள் சரீரம் நோயினால் அவஸ்தைப்பட்டால் ஏன் கஷ்டப்பட்டு துக்கமடைய வேண்டும்? திட தேயிகளாக இருக்கப்பட்டவர்களும் நீங்களே என்றோ? இந்த உண்மையை உணருங்கள், அனுபவியுங்கள். பிறரிடம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய கடமை என்ன? மற்ற ஜனங்கள் சீக்கினால் அவஸ்தைப்படும் போது அவர்களும் உங்களைப் போல ஆகுமாறு செய்து விடுங்கள். இந்த உங்களது சரீரங்களில் காயங்கள் உண்டானால் எவ்வாறு போற்றுவீர்களோ அப்படியே அவர்களையும் போற்றுங்கள். அவர்களுடைய காயங்களை உங்களுடையதாகவே கருதி போற்றுங்கள். பிறரிடம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய கடமையே இதுதான். அவர்களை எழுப்பிவிடுங்கள். அவர்களுக்காக நீங்கள் உணருங்கள். அவர்களிடம் அனுதாபம் காட்டுங்கள். உங்களுடைய சரீரங்களிடம் உங்களுக்கு ஏற்பட்ட கடமையும் உண்டு. எல்லாவித சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் உற்சாகமடைந்து சுகம் உள்ளவர்களாக ஆக வேண்டியது அவசியம். எல்லா தொல்லைகளையும் தொந்தரவையும் நீக்கிவிடுங்கள். இப்போது ஹிருதய மண்டலத்திற்கு உணர்ச்சிகளை பற்றிய நிலைக்கு வந்து பார்ப்போம். உணர்ச்சி மண்டலத்திலும் நீங்கள் எல்லோரும் ஏகமே. ஹிருதய ஸ்தானத்தை பற்றி பார்த்தாலும் நீங்கள் எல்லோரும் ஏகம்தான். இதுவும் சத்தியம் உள்ள விஷயம். அதை அனுபவியுங்கள்.
கம்பிகளை இறுக கட்டிய வாத்தியம் ஒன்று இருக்கிறது. அதை திறமாக முடுக்கி வைத்திருப்பதாக கருதுவோம். அதற்கு எதிரில் மற்றொன்று அதே விதமாக முடுக்கிவிட முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கம்பியில் நீ தொனி உண்டாக்க ஆரம்பித்தால் அதேவித தொனி மற்ற வாத்தியத்திலும் உண்டாகும். ஒரு வாத்தியத்தில் ஒரு சுரம் உண்டாகுமாறு செய்தால் அதேவித சுரம் மற்ற வாத்தியத்தினின்றும் வெளிப்படுகிறது. ஏன் அப்படி வெளிப்பட வேண்டும்? ஒரு வாத்தியத்தினின்று கிளம்பி வரும் தொனிக்கு காரணமாகிய சலனங்கள் மற்ற வாத்தியத்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீ எதையேனும் உணர ஆரம்பித்தால் பக்கத்தில் உள்ளவனுக்கும் அது போய் தாக்குகிறது. நாடக சாலைகளில், அரங்க மேடைகளில் வேஷம் போட்டு ஆடுகிறவர்கள் பலவித உணர்ச்சிகளை காண்பிக்கிறார்கள். அவர்களுடைய உணர்ச்சிகள் அந்தரங்கம் உள்ளவைகள் அல்ல. ஒரு பக்கம் அழுவதும் மற்றொரு பக்கம் சிரிப்பதுமாக இருக்கிறார்கள். உள்ளிருந்து உணர்ச்சிகள் ஏற்படவில்லை. அப்படி இருந்தும் திறமாக நடிப்பவன் ஒருவன் அழுதால் பார்க்க வந்தவர்கள் எல்லோரும் கண்ணீர் சொரிகிறார்கள். அது ஏன் அப்படி? முடுக்கி வைக்கப்பட்ட ஒரு வாத்தியம் தொடப்பட்டது. உடனே உங்கள் மனதுகளும் உணர்ச்சிகளும் ஆகிய வாத்தியங்கள் தொடப்பட்டு விட்டன. நீங்கள் எல்லோரும் ஒரேவித மனமுடையவர்களாய் இராவிட்டால் இந்த காரியம் உண்டாக முடியாது. மனிதனது உணர்ச்சிகளோ மனதுகளோ ஜீவ தர்மங்களோ ஒன்றுக்கொன்று சகோதர பான்மை பொருந்திய ஏகமாக இராவிட்டால் இப்படி நடப்பது முடியாது. பல அலைகளுக்கும் உள்ள சம்பந்தம் போல் மனதுக்குள்ளும் சம்பந்தம் இராவிட்டால் உங்கள் மனதுகள் எல்லாம் ஒரே கடலின் கொப்புளங்களும் அலைகளும் போல் இராவிட்டால் இந்த சமான சுபாவம் ஏற்பட முடியாது. ஒரு ஸ்தூல பொருள் மற்றொரு ஸ்தூல பொருளின் மீது தாக்க வேண்டுமானால் இரண்டிற்கும் மத்தியில் ஒரு தொடர் ஏதாவது இருக்க வேண்டும் என்று கலைகள் கூறுகின்றன. இரண்டுக்கும் சம்பந்தமில்லாத இடத்தை எந்த சக்தியும் தாண்ட முடியாது. இதோ கனத்த தடித்த மேஜை இருக்கிறது. அதன் ஒரு புள்ளியை அசையுங்கள், எல்லாம் சேர்ந்து அசைகின்றது. ஏனெனில் இந்த ஒரு புள்ளி மற்றவற்றோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு சக்தியும் காரிய ரூபத்தை அடைவதற்கு இடைவெளி இல்லாத தொடரில் வேலை செய்ய வேண்டும். ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகள் மேலே சொல்லியபடி மற்றொருவனிடம் பாய்ந்து விட்டன. ஒரு மனிதனுடைய ஹிருதயம் மற்றொருவனுடைய ஹிருதயத்துடன் தொடர்ச்சியாக விடாமல் இணைக்கப்பட்டிருந்தாலன்றி இது நடைபெறாது. ஆதலால் உங்களுடைய ஹிருதயங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாக விடாமல் சேர்ந்து இணைக்கப்பட்டால் அன்றி ஒருவனது உணர்ச்சிகள் மற்றவர்களுடைய உள்ளத்தில் பாய முடியாதபடி ஆகிவிடும். இது ஒரு உறுதியான விஷயம். ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகள் மற்றொருவனுக்கும் பாய்கின்றன என்னும் விஷயமே உங்களுக்கு ருஜுவல்லவா? எல்லா மனதுகளும் ஒரே ஒரு சொரூபம் என்னும் உண்மை விளங்கவில்லையா? மனோபாவனைகளின் ஒற்றுமை இது. உணர்ச்சிகளின் ஒற்றுமை இது. பல தடவைகளிலும் ராமன் கவனித்திருக்கிறான். உபன்யாசம் இது எப்படி சம்பவிக்கும்? ஐயா கேக்குதா? ஐயா கேக்குதுங்கய்யா. ஐயா கேக்குதுங்கய்யா. சரி, நல்லது நல்லது. சரி, ஆத்ம நமஸ்காரம். இது ஒரு உறுதியான விஷயம். ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகள் மற்றொருவனுக்கும் பாய்கின்றன என்னும் விஷயமே உங்களுக்கு ருஜுவல்லவா? எல்லா மனதுகளும் ஒரே ஒரு சொரூபம் என்னும் உண்மை விளங்கவில்லையா? மனோபாவனைகளின் ஒற்றுமை இது. உணர்ச்சிகளின் ஒற்றுமை இது. பல தடவைகளிலும் ராமன் கவனித்திருக்கிறான். உபன்யாசம் செய்யும் போது ராமன் சிரித்தால் எல்லோரும் சிரிக்கின்றார்கள். ஒரு மனிதன் அழும்போது மற்றவர்களுடைய மனதுகளும் இளகி போவதை கண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இதோ பாடுகிறான். அவனை சுற்றிலும் இருக்கும் மற்றவர்களும் அந்த உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவன் பாட ஆரம்பிக்கும் போது மற்றும் சிலர் பாட ஆரம்பித்திருப்பதை
ராமன் கவனித்திருக்கிறான். இது உண்மையில் நடந்த விஷயம். உங்கள் உணர்ச்சிகள் அல்லது மனதுகள் ஏகமாக இராவிட்டால் இது எப்படி சம்பவிக்கும்? இதை சற்று கவனியுங்கள். விஷயங்களை நாம் எப்படி அறிகிறோம்? சிநேகிதர்களிடமும் மற்றவர்கள் மூலமாகவும் அறிகிறோம். உபாத்தியாயரும் மாணாக்கர்களும் ஒரே வித மனங்களுடன் கூடியிராவிட்டால் எவ்வாறு போதிக்க முடியும்? மனோமய தேகம் ஒன்றாக இல்லாவிட்டால் எப்படி முடியும்? இதோ ஒரு மனம் மற்றொரு மனதிற்கு நேரே போதிக்கிறது. உபாத்தியாயருடைய அறிவு மாணாக்கருடைய அறிவாக மாறிவிடுகிறது. இரண்டு மனங்களும் நேரே ஒன்றாக இராவிட்டால், நேரே இணைக்கப்படாவிட்டால், பொருத்தியிராவிட்டால் இது முடியாத காரியம். ஆனால் இது அனுபவ விஷயம் என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உண்மையில் ஒரு சிநேகிதருக்காக உணர்வீர்களானால், ஒருவனுக்காக அன்பு கொண்டீர்களானால், பிரியம் அடைந்தீர்களானால், ஒருவனை உள்ளபடி மெச்சினீர்களானால், அந்த மனிதன் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் கூட இந்த உணர்ச்சியை அறிவான். அவனும் இதை உணர்வான். இதன் உண்மையை ராமன் ஒவ்வொரு நாளும் சோதித்திருக்கிறான். இன்னும் தினந்தோறும் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான மைல்களான போதிலும் பாதகமில்லை. இதனால் விளங்குவது என்ன? எல்லோருடைய மனதுகளும் ஒரே நிலையில் இருக்கின்றன. நெருங்கிய சம்பந்தம் உள்ளவைகளாய் இருக்கின்றன. எல்லாம் ஒன்றே, ஏகம் என்று விளங்கவில்லையா? மனதின் நிலையிலும் நீங்கள் எல்லோரும் சகோதரர்களே. இவ்வுலகில் குற்றவாளிகள் எப்படி உண்டாகிறார்கள்? குற்றவாளிகளை தயார் செய்வது எப்படி? ஒரு மனிதன் வந்து உங்களை புண்படுத்துகின்றான், மனதை புண்படுத்துகின்றான். அந்த மனிதனோ மிகவும் பலவான், உங்களாலே சமாளிக்க முடியாத பலம் உள்ளவன். அவனுக்கு விரோதமான எண்ணத்தை அவனிடம் பிரயோகிக்கின்றீர்கள். ஆனால் விரோத எண்ணத்தை பலன் பெறுமாறு செய்ய முடியவில்லை. அதே பலவான் மற்றொரு மனிதனை, பலகீனமான மனிதனை அவமதிக்கின்றான். அந்த மனிதனும் மனதில் புண்படுகிறான், கெட்ட எண்ணத்தை வெளிப்படுத்தி விடுகிறான். ஆனால் அவனும் அந்த கெட்ட எண்ணத்தை காரியப்படுத்த முடியவில்லை. அந்த பலவான் இதே மாதிரி மூன்றாவது மனிதன் வருந்துகிறான். இந்த மூன்றாவது சரீரியும் பலகீனன். குற்றவாளியிடம் நேரே துன்பத்தை விளைக்க முடிவதில்லை. இவ்விதம் 20, 50, 100 மனிதர்கள் ஒரு மனிதனிடம் கஷ்டப்படுகிறார்கள். முடிவில் இந்த பலவான் தன்னிடம் அதிக பலம் பொருந்திய ஒருவனிடம் நெருங்குகிறான். இந்த பலவானிடம் சொற்ப துன்பத்தையே உண்டாக்கினாலும் போதும். இரண்டாவது பலவான் சிறிது அவமதிக்கப்பட்டால் போதும், உடனே கோபம் பொங்கி விடுகிறது. குற்றத்தின் அளவை நிதானிப்பது குற்றங்களை செய்து வந்தவன் சுடப்பட்டு விட்டான். இரண்டாவது மனிதனை போலீசார் குற்றவாளி என்று பிடித்து நியாயாதிபதியின் முன்பு கொண்டு போகிறார்கள். நியாயாதிபதி விஷயத்தை ஆராய்ச்சி செய்து சோதித்து பார்க்கிறார். செய்யப்பட்ட குற்றம் சிறிதாயிருக்க அதனால் உண்டாகிய கோபம் இவ்வளவு அதிகரித்திருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார். செய்யப்பட்ட குற்றமோ மிகவும் சொற்பம். அதனால் இந்த இரண்டாவது குற்றவாளிக்கு எழும்பிய கோபமோ பயங்கரமாகிவிட்டது. அதிகாரி ஆச்சரியப்படுகிறார். வர்த்தமான பத்திரிகைகள் இதை எடுத்து எழுதுகின்றன. மிகுந்த ரோசம் கொண்ட ஒருவன், கொடிய பாவி ஒருவன் இருக்கிறான். மிகச் சொற்ப அவமதிப்பே அவனை பயங்கரமாக கிளப்பிவிட்டது. அவன் கொலை செய்து விட்டான். அதற்காக சாதாரணமாக இவ்வித காரியங்கள் நடைபெறவில்லையா? தினந்தோறும் இம்மாதிரி காரியங்கள் நடந்து வருகின்றன. அவ்வளவு சிறு அவமதிப்பானது சட்டப்படி இவ்வளவு பெரிய குற்றத்தை எவ்வாறு செய்தது என்று அதிகாரிக்கும் தெரியவில்லை. பல ஒருவன் பெரும் மூட்டு மானேஜராக இருப்பான். முதல் குற்றவாளி உங்கள் மனதில் துன்பம் உண்டாக்கிய போது நீங்கள் விரோதமாக நீங்கள் கொண்ட துவேஷம். இரண்டாவது மனிதனை துன்புறுத்திய போது அவனும் அவனது பங்கை கொடுத்தான். மூன்றாம் அவன் துன்புறுத்தப்பட்ட போது அவன் தன் பங்கை தந்தான். இவ்வாறே
4, 5, 6வது என்று இப்படியே பலரும் முடிவில் தொழில் ஆரம்பம் செய்ய வேண்டியதற்கு பங்குகள் சேர்ந்து கொண்டன. சில பங்குகளாவது செலுத்தப்பட்ட பிறகுதான் தொழில் ஆரம்பமாகும் என்பதை அறிவீர்கள். அப்போது பெருமுட்டு தோன்றினான். பலம் பொருந்தியவன் எதிர்ப்பட்டான். இந்த பலவானை துன்புறுத்தியதுதான் தாமதம். ஆத்ம தர்ம விதிப்படி முதல் 2, 3, 4, 20, 100 பேர்களுடைய கோபமும் விரோத எண்ணங்களும் விதிப்படி ஒன்று சேர்ந்து அணிவகுக்கப்பட்டு இந்த பெருமுட்டுக்கு எதிரில் நிறுத்தப்பட்டன. இவைகள் ஒன்று சேர்ந்து இந்த பலவானிடம் ஒன்று கூடி முடிவான தண்டனை விதித்துவிட்டன. இந்த பலவான் அந்த முதற் குற்றவாளியை கொன்றுவிட்டு பிறகு தானே அரசாங்க நீதி ஸ்தலத்தில் ஒரு குற்றவாளியாகிவிட்டான். அரசாங்கத்தார் இந்த பெருமுட்டை மாத்திரமே தண்டிப்பார்கள். கடவுளின் திருஷ்டியில் சத்திய நிலையான தெய்வ சன்னதியில் நீங்கள் எல்லோருமே இதற்கு பங்காளிகளாவீர்கள். கொலை குற்றத்திற்கு பாதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் கொலையாளிகள். துவேஷ எண்ணங்களை செலுத்திய நீங்களும் பங்குக்காரர்களாகிய நீங்களும் கொலை செய்தவனைப் போலவே குற்றவாளிகள் ஆவீர்கள். அதனால் தான் கிறிஸ்துவும் சொல்கிறார், கொலை செய்யாமல் இருப்பது மாத்திரம் போதாது, துவேஷ எண்ணங்களையே வெளியில் அனுப்பாமல் நிறுத்திவிட வேண்டும் என்கிறார். தன் இனத்தாரிடம் விரோத எண்ணம் கொள்பவனும் கொலை செய்தவனைப் போலவே சமமாக குற்றம் செய்தவன் தான். ஏன் கொலை செய்கின்றவர்கள் இவ்வாறு குற்றத்திற்கு தகுந்தபடி இல்லாமல் அளவு கடந்த கோபத்தை அடைவதற்கு காரணம் விளங்குகிறது. குற்றம் சிறிதேயாக வெறியும் கோபமும் மகத்தானதாய் இருக்கின்றன. இதற்கு காரணம் இப்போது விளங்கிவிட்டது. மற்றொரு விஷயம், எழும்பிய கோபம் அந்த ஒரு மனிதனுடைய கோபம் மாத்திரமல்ல, உங்கள் சகோதரர்களாகிய இதர மனிதர்களுடைய கோபமும் சேர்ந்து உங்களிடம் குடிகொள்கின்றன. உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிறது. சிறிது சிறிதாக கோபமூட்டப்பட்ட இதரர்களுடைய ரோசம் வந்து கூடுகிறது. மனிதனை பிசாசு பிடிப்பது போல துர்தேவதைகள் பிடிப்பதாக சொல்கிறார்களே, அதுபோல நீங்களும் கோபத்தால் பிடிக்கப்படுகிறீர்கள். அந்த வெறிக்குட்பட்டிருப்பதால் மயங்கி விடுகிறீர்கள். அந்த மயக்கத்தில் பலமான சிக்ஷையை செய்து விடுகிறீர்கள். இதர ஜனங்களுக்கு இவ்வளவு கோபத்திற்கு காரணம் விளங்குவதில்லை. தகாத வெறியை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வாறுதான் கொலை செய்கிறவர்கள் ஏற்படுகிறார்கள். 8:54 ஆகுது. ஜகத்தில் சரித்திரங்களை படித்து பாருங்கள். பயங்கரமான அரசாட்சிக்கு பிறகு ஜனங்கள் அதிக பலவானாக ஒருவனையே ஆதிக்கம் செய்ய ஏற்படுத்துகிறார்கள். ஜனங்களை பலவந்தமாக அடக்கியாளக்கூடிய ஒருவனையே மறிக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஜனங்களை அடக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. ஆனால் சக்தி கிடையாது. ஒவ்வொருவரிடமும் இருந்த இந்த எண்ணம் கலகம் செய்யும் ஜனங்களை அடக்க வல்ல ஒருவனை தேட விரும்பிய இந்த எண்ணம், எல்லோரிடமும் இருந்ததாகிய இந்த எண்ணம் ஒரு நெப்போலியனாக உருக்கொண்டு எழும்பியது. எந்த காலத்தில் ஒரு நெப்போலியன் தேவையோ அப்போதுதான் அவனும் கிளம்புகிறான். நெப்போலியனிடம் ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய பலம் கூடுகிறது, லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பலம் கூடுகிறது என்றும் சொல்லிவிடலாம். வீரர்களிடம் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பலம் வந்து கூடுவானேன்? ஒரு காலத்தில் நெப்போலியனை பிடிப்பதற்காக ஒரு சைனியம் வந்தது. அவன் தனியே சென்று எதிர்த்து அவர்களை நோக்கி நில்லுங்கள் என்றான். உடனே அவர்கள் நின்று விட்டனர். பாருங்கள், ஒருவன் தனியே நின்று தன்னை பிடிக்க வந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை நிறுத்தி சும்மா இருக்குமாறு செய்து விட்டான். இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டால் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதற்கு காரணம் வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. வேதாந்தம் என்ன சொல்கிறது? உண்மையில் இந்த சக்தி, ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய விருப்பங்கள் இந்த ஒரு மனிதனிடம் வந்து கூடிவிடுகின்றன. ஆயிரக்கணக்கானவர்களுடைய எண்ணங்கள் குடிகொள்கின்றன. ஆதலால் நெப்போலியன் ஆகட்டும், வேறு எந்த வீரனாகட்டும் பெருமை பாராட்ட தேவையில்லை. பெருமைகளை எல்லாம் அவனே ஏற்றுக்கொள்ள பாத்தியமில்லை. ஓஹோ, லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பலம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் லட்சம் ஜனங்கள் ஆவீர்கள். உங்கள் சரீரத்தின் மூலமாக லட்சம் ஜனங்களுடைய மனோபாவனைகள் வேலை செய்கின்றன. தனியே வளர்க்கப்பட்ட தெய்வீக புருஷன் எங்கே? லட்சம் ஜனங்கள் உங்கள் மூலமாக வேலை செய்கின்றார்கள் பாருங்கள். பெரிய நாடகக்காரனாகிய ஷேக்ஸ்பியர் கிளம்புகிறான். இக்காலங்களில் ஷேக்ஸ்பியர்கள் தேவையில்லை. இது இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து போகுது.
இன்னொரு 4-5 பக்கம் இருக்கு. 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயா, இன்னொரு 7-8 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ரமேஷ் ஐயா. ஐயா முடிச்சிருங்க. சரி. எடுத்துக்கலாமா? டைம் எடுத்துக்கலாம்ல? ஐயா எடுத்துக்கோங்க. சரி. பெரிய நாடகக்காரனாகிய ஷேக்ஸ்பியர் கிளம்புகிறான். இக்காலங்களில் ஷேக்ஸ்பியர்கள் தேவையில்லை. அக்காலங்களில் ஒரு ஷேக்ஸ்பியரை விரும்பினார்கள். ஷேக்ஸ்பியர் வந்து சேர்ந்தார். நாடக மேடைகளுக்கு ஜனங்கள் போய் வந்த காலம் அது. எல்லா ஜனங்களும் அரங்க மேடையை விரும்பினார்கள். நாடகக்காரர்கள் சிறந்த நாடகங்கள் வேண்டுமென்று ஜனங்கள் விரும்பினார்கள். ஜனங்களுடைய மனங்களும் எண்ணங்களும் சேர்ந்து ஒரு ஷேக்ஸ்பியராக தோன்றியது. ஆகவே ஷேக்ஸ்பியர் முதலிய பெரியோர்கள் தனியே தோன்றிவிடுவதில்லை. ஷேக்ஸ்பியருடன் கூடவே பல மேதாவிகள், அறிவாளிகள், தத்துவ சாஸ்திரிகள், மார்லோ, போமாண்ட், பிளட்சர் முதலியவர்கள் தோன்றினார்கள். மேலும் அவனுக்கு பின்னர் அதே மாதிரி கிரந்தங்கள் ஆட்சி புரியலாயின. சந்தர்ப்பங்களும் ஜனங்களுடைய காலமும் என்ற இவைகள் அந்த துறையில் எண்ணங்களை வீசுகின்றன. இந்த எண்ணங்களெல்லாம் ஒருவித ரசாயன விதப்படி ஒரு சரீரத்தினிடம் வந்து குடிகொள்கின்றன. அப்போது ஷேக்ஸ்பியர் தோன்றுகிறான். இவ்விதம் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய எண்ணங்கள் ஒன்று கூடி சில சரீரங்களிடம் சேகரமாகாவிட்டால் அழகாக பேசவல்ல ஷேக்ஸ்பியர்களும் ஆயிரக்கணக்கான ஜனங்களையும் பிரமித்து நிற்கும்படி செய்யவல்ல வாசகர்களும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை அடக்கி நிறுத்தவல்ல ஒரு மனிதனும் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு ஒரு படைத்தலைவனது சொல்லே விதியாக நிற்கக்கூடிய வன்மையும் லட்சக்கணக்கான ஜனங்களிடம் சக்தியும் பலமும் ஊட்டி காரியங்களை செய்விக்கின்ற வல்லமை பொருந்திய ஒருவனும் எவ்வாறு உற்பத்தியாகக்கூடும்? ஆதலால் கவனியுங்கள், ஷேக்ஸ்பியரும் உங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவனே, நெப்போலியனும் உங்களுடைய சிருஷ்டியே. உங்களுடைய உணர்ச்சிகளும் எண்ணங்களும் அவருடைய உணர்ச்சிகளாகவும் எண்ணங்களாகவும் ஆகின்றன. உங்களுடைய உள் வேகம் அவர்களுக்கு சொந்தமாகி விடுகின்றன. இவைகளெல்லாம் சரித்திர உண்மைகள். நாமும் தினந்தோறும் இவ்விஷயங்கள் நம்மை சூழ்ந்து நிற்பதை அறிகிறோம். இவ்வாறு ஆத்ம தர்ம மண்டலத்திலும் மனோதத்துவ நிலையிலும் நீங்கள் எல்லோரும் ஏகம். சிலுவை போர்கள் எவ்வாறு விளைந்தன? ஜெருசலேத்தின் நிலைமையை பற்றி ஒரு மனிதன் ஆழ்ந்து உருகினான். அவன் ஐரோப்பாவிற்கு திரும்பி வந்து ஐரோப்பியர் முன் ஜெருசலத்தின் நிலைமையை பற்றி பிரச்சாரம் செய்தான். பிரச்சாரம் செய்து அழுது கதறினான். ஒரு மனிதன் இவ்வாறெல்லாம் உணர்ந்தான். ஜனங்களிடம் இதே உணர்ச்சி பரவிவிட்டது. ஒருவனது உணர்ச்சி பல பேருடைய உணர்ச்சியாகவும் மாறிவிட்டது. அவர்கள் எல்லோரும் துருக்கியருக்கு விரோதமாக போர்க்கோலம் கொண்டார்கள். முகமதியர்களுக்கு விரோதமாக கிளம்பினார்கள். உங்களுடைய தேசத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சுதந்திர போர் தொடங்கிய விதம் எப்படி? அதே விதமாகத்தான் அமெரிக்காவில் ஏற்பட்ட முதல் காங்கிரஸ் மகாசபையின் தலைவர் ஒரு மனிதன் ஜனங்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கையிலேயே வாளை உருவினான். தன் வாளை உரை நின்றும் கலற்றி கொண்டு நான் மாத்திரம் யுத்தம் வேண்டுகிறேன், யுத்தம் 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 என்று முழங்கினான். எல்லா ஜனங்களும் அந்த தொனியை கை கொள்ளலாயினர். கை கொண்டாக வேண்டி இருந்தது. யுத்தத்திற்கு விரோதமாக காங்கிரஸ் சபையினரே பின்தொடர்ந்தனர். யுத்தம் வேண்டாம் என்று இவனை எதிர்த்தவர்களும் கூடிவிட்டனர். ஒவ்வொருவரும் எல்லோரும் அவனை பின்பற்ற வேண்டியதாயிற்று. உங்களுடைய ஹிருதயங்கள் ஒன்றாக இராவிட்டால் இவ்வித அபூர்வமான ஆச்சரியத்தை தரத்தக்க காரியங்கள் எவ்வாறு உண்டாக முடியும்? நாம் எல்லாம் ஏகம். இந்த ஏகத்துவத்தை உணருங்கள். மற்றொரு மண்டலத்திற்கு இப்போது வந்து சேர்கிறோம். நன்றாக தூங்கும்போது பாருங்கள், நீங்கள் எல்லோரும் ஏகம் என்பதை அறிகிறீர்கள். நித்திரையானது சரி சமானம் செய்கின்றது. ஆம், தூக்கம் என்பது சமமாக்குகின்ற சிறந்த சாதனம். ஆழ்ந்த நித்திரை செய்யும் காலத்தில் யாதொரு பேதமும் உணரப்படவில்லை. அரசென்றும் ஏழை எளியவனென்றும் பேதம் கிடையாது. வெல்வெட் மெத்தைகளில் மகத்தான படுதாக்கள் சூழ தூங்குகின்ற அரசனுக்கும் தெருக்களில் படுத்து உறங்குகின்ற ஏழை பிச்சைக்காரனுக்கும் பேதமில்லை. இருவரும் ஒரே நிலையில் தான் இருக்கின்றார்கள். இருவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருப்பவர்கள். அவற்றை கவனியுங்கள். வித்தியாசம் எங்கிருக்கிறது சொல்லுங்கள், பார்ப்போம். இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே மாதிரி ஒரு மாதிரி தான். ஆழ்ந்த நித்திரையில் நீங்கள் எல்லோரும் ஏகம். விழித்துக் கொண்டிருக்கும் போதும் உங்கள் தேகங்கள் ஏகம். சொப்பன காலத்தில் விளங்குவதாக இருக்கின்ற உங்கள் மனதுகளும் உணர்ச்சிகளும் ஆகிய எல்லாம் ஏகம். இப்போது உண்மையான சத்பொருளாக உள்ள ஆத்மாவை பற்றி விசாரிப்போம். ஓ ஏகமாகிய ஆத்மஸ்வரூபமே,
உண்மையான உண்மை பொருள், உண்மையான ஆத்மன். இதை பற்றி பேசும்போது சொற்களுக்கு இடமில்லை, வேற்றுமை பாவனைக்கு இடமில்லை, அலை அல்லது சிறு குமிழி என்னும் சொல்லும் பொருந்தாது. அங்கே நீங்கள் எல்லோரும் ஏகம், ஏகமே அன்றி வேறல்ல. நீங்கள் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். என் புத்திரன் எனக்கு சொந்தம், இந்த மனிதன் வேறுதான் என்று நீங்கள் சொல்லலாம். அவ்விதம் நீங்கள் நினைத்தால் அது தவறுதான். அவ்விதம் கிடையாது. உங்களிலும் வேறாக இருப்பவர்கள் என்று நீங்கள் எவரை நினைக்கின்றீர்கள், அவர்களும் உங்கள் புத்திரனும் ஆகிய எல்லோரும் நீங்களே. உங்கள் சொரூபமே எங்கும் என்பது கருத்து. பூர்வ ஜன்மங்களில் அவர்களுக்கு பிதாக்களாகவோ சகோதரர்களாகவோ புத்திரர்களாகவோ நீங்கள் எவ்வளவு முறைகள் இருந்தீர்களோ அதை நீங்கள் அறிவீர்களா? இப்போது உங்கள் விரோதியாக இருக்கப்பட்டவரே முன் ஜென்மத்தில் உங்களுக்கு பிதாவாகவோ புத்திரனாகவோ இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் பிதாவாக இருக்கப்பட்டவர் அடுத்த ஜென்மத்தில் உங்கள் பிதாவாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. அடுத்த ஜென்மத்தில் வேறு பெற்றோர்களிடம் நீங்கள் உற்பத்தியாகலாம். உங்கள் உணர்ச்சிகளும் அனுதாபங்களும் இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருப்பது போல உங்கள் சொந்தக்காரர்களும் சிநேகிதர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இடைவிடாமல் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வீட்டிலேயே சகோதர சகோதரிகளுடன் கூட பிறந்த ஒருவன் தன் வாழ்நாட்களில் எப்போது அவர்களை விட்டு பிரிந்து வசிக்குமாறு நேர்ந்து விடுகிறது இல்லையா? ஒருபோதும் அவர்களை பார்க்க முடியாமலே போய்விடுவதில்லையா? மேலும் இந்த தேசத்தில் பிறக்கின்ற ஒருவன் தன் வாழ்நாட்கள் எல்லாம் வேறு தேசங்களிலேயே செலவிட்டு விடுவதில்லையா? இதற்கு காரணம் என்ன? இதர தேசங்களில் பிறக்கின்றவர்கள் இவனுடன் ஆத்ம சகோதரர்களாக இருப்பதேயாம், ஆத்ம பந்துக்களாக இருப்பதாம். ஆனால் இதன் மூலமாக விளங்குவது என்ன? சகோதரர்கள் என்றும் சகோதரிகள் என்றும் மனைவிகள் என்றும் புருஷர்கள் என்றும் ஏற்படும் உறவினர்களுடன் மாத்திரமே உங்கள் பந்தத்தை, சகோதர பான்மையை நிறுத்திவிடக்கூடாது. எல்லோரும், ஒவ்வொருவரும், சகலரும் உங்கள் ஆத்மஸ்வரூபமே. அதை அனுபவியுங்கள். கலைகளும் அதையே விளக்குகின்றன. இப்போது எல்லாவற்றையும் சேகரித்து சொல்வோம். நூதன கலைகள் தெரிவிப்பது ஒன்று உள்ளது. இந்த உங்கள் சரீரம் ஒன்று என்பது போல பாதங்களில் உள்ள விரல்கள் பாதத்துடனும் பாதங்கள் சரீரத்தின் மேல் பாகங்களுடனும் சேர்ந்து ஒன்றாவது போல உங்கள் தேகத்தில் அடங்கிய அணுக்களுக்குள்ளெல்லாம் ஒருவித தொடர்ச்சி பாய்ந்து நிற்பது போல சரீரம் பிரிக்கப்படாத ஒன்று என்று சொல்வது போல, அதனாலேயே இது ஒன்றே, ஒரு சக்தியே, ஒரே ஆத்மன் தலை முதல் கால்கள் வரையில் ஊடுருவி பாய்ந்து நிற்கிறது என்பது போல ஒரே ஜீவன் கால்களிலும் கைகளிலும் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். அதுபோலவே பௌதீக கலையானது மற்றொரு விஷயத்தையும் விளக்குகிறது. ஜகத்தில் உள்ள சர்வ பொருள்களும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது என்று தெரிவிக்கிறது. மிகவும் மட்டமான ஜீவ அணுவை ஒரு ஸ்தலத்தில் வைத்து அதற்கு அடுத்தபடி சற்று உயர்ந்த ஜீவ பொருளையும் அடுத்தாற்போல அதைவிட உயர்ந்த ஜீவ அணுவையும் இப்படியே ஒழுங்காக அடுக்கி வைத்து கொண்டே போனால் ஜகத்தில் உள்ள வஸ்துக்கள் முழுவதிலும் ஒரு தொடர்ச்சி இருப்பது விளங்கும். இவ்விதம் நித்தியமாக இருக்கப்பட்ட ஒரு பந்தத்தால் ஜகத்து முழுமையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஜகத்து முழுமையும் ஒரு தேகம் போன்றது என்றும் பிரிக்க முடியாத ஒரு தேகம் என்றும் தெரிகிறது. ஒரு தேகத்தில் ஒரு ஜீவனை காதுகளிலும் கால்களிலும் பரவி இருப்பதாக நம்ப வேண்டி இருந்தது போல இந்த ஜகத்து முழுவதிலும் ஒரு இடைவிடாத தொடர் என்று தீர்மானித்தபடியால் ஒரே ஜீவன் அல்லது ஆத்மன் சிறிய பொருள்களிலும் மிக நுட்பமான பொருள்களிலும் மிக உன்னத தேவரிடத்திலும் பரவி இருக்கின்றது என்று நம்பியாக வேண்டும். இவ்விதம் இருப்பதனாலே உயர்ந்த தேவரிடத்தில் இருக்கும் ஆத்மனும் ஒன்றே. ஆத்மாவை பற்றிய நிலையில் நீங்கள் எல்லோரும் ஏகமே. மனிதரது சகோதரத்தன்மையை சிறப்படுத்த தேவையாக இருக்கும் கட்சிகளையும் காரணங்களையும் சிறிதளவு உங்கள் முன்பு வைத்துள்ளோம். இப்போது காரிய ரூபத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்னவென்று ராமன் உறுத்தி காட்டுவான். புத்தி பூர்வமாக நீங்கள் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் சத் வழியில் அடங்கிய விதிகள் இந்த உண்மையை உங்களிடம் பலவந்தமாக விளக்கி காட்டும். இதை விதிப்படி நீங்கள் வசிக்க வேண்டும் அல்லது இறந்து போய்விடுவீர்கள். வேறு வழி கிடையாது. இதோ கை இருக்கிறது. இந்த கை தன்னலம் பாராட்டி வந்தது என்று வைத்துக் கொள்வோம். சகோதரத்தன்மை அல்லது ஏகத்துவ விதியை மீறி நடக்க விரும்பியது. அப்போது பின்வருமாறு யோசிக்க தலைப்பட்டது. நான் கை நாள் முழுவதும் வேலை செய்கிறேன். என் வேலையின் பயன்களை எல்லாம் வயிறு அல்லது குடல் அடைந்து விடுகிறது. இதர அவயங்கள் அடைகின்றன. நான் எதையும் உண்பது கிடையாது. பற்களும் வாயும் எல்லா பயனையும் அடையுமாறு நான் ஏன் விட்டுவிட வேண்டும்? சகலத்தையும் நானே அடைவேன். இவ்விதம் கட்சியாடிய பிறகு இந்த கட்சியை காரிய ரூபத்திலும் காட்ட விரும்பியது. பந்தியில் பரிமாறப்பட்ட உணவையெல்லாம், பால், அன்னம், பழங்கள் முதலியவற்றை எல்லாம் கையை அடைந்து விட வேண்டும். ஆதலால் கையானது ஒரு ஊசியை எடுத்து துவாரம் செய்து கொண்டு
அந்த துவாரத்தில் பாலை ஊற்றி கொண்டது. இரத்தத்துடன் நேரே சம்பந்தப்படுத்தி கொண்டது. வாயானது இந்த பயனை அடையக்கூடாதாம். கையானது தனக்கே தீங்கிழைத்து கொண்டது. இதனால் பயனடைய முடியவில்லை. மற்றொரு மார்க்கத்தை கடைபிடித்தது. கையானது கொழுப்புள்ளதாக செய்து கொள்ள வேண்டும் என்று கொஞ்சம் தேன் அடைய விரும்பியது. தேன் எங்கிருந்து உண்டாகிறது? தேனீக்களாகிற வண்டுகளிடமில்லவா வண்டுகளிடம் வண்டுகளிடமல்லவா? அதனால் கையானது தேன் வண்டை பிடித்து தன்னை கொட்டும்படி செய்து கொண்டது. தேன் வண்டு கொட்டியவுடன் இறந்து போகும் என்று நீங்கள் அறிவீர்கள். வண்டின் ஜீவன் அதற்கு கிடைத்தது. அவ்வளவு தேன் அடைந்தது. தேனெல்லாம் கையிலேயே தங்கி கையானது அதிக கொழுப்புடன் விளங்கியது. இது உண்மைதான். ஆனால் இதனால் கைக்கு வேதனையே அதிகரித்தது. கை துன்பமடைந்தது. கையை அதிகமாக தொல்லைக்கு உள்ளாக்கி விட்டது. இவ்விதம் கையானது துன்பமடைந்து வேதனைப்பட்ட போது சிறிது நேரத்திற்கெல்லாம் கைக்கு புத்தி வந்தது. அப்போது அது பின்வருமாறு சொல்லிக் கொள்ள ஆரம்பித்தது. நான் சம்பாதிப்பதையெல்லாம் நானே அடைந்து விடக்கூடாது. நான் சம்பாதிப்பதெல்லாம் வயிற்றுக்குள் செல்ல வேண்டும். அங்கேதான் அது இருக்க வேண்டும். அங்கே அது இரத்தத்தில் சம்பந்தப்பட்டு கைகளுக்கும் கால்களுக்கும் செல்ல வேண்டும். ஒவ்வொரு அங்கமும் பிறகுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகுதான் கையாகிய நான் பயனடைய முடியும். இதை தவிர வேறு மார்க்கமில்லை. அவ்விதம் ஆனால் மாத்திரமே கைக்கு பலன் ஏற்படக்கூடும். இப்போது கையானது ஜீவன் அந்த சிறு அங்கத்திற்குள் அடங்கி கிடக்கவில்லை என்ற உண்மையை அறிய வேண்டிய நிர்பந்தம் கைக்கு ஏற்பட்டுவிட்டது. சரீரம் முழுவதிலும் பரவி நிற்கும் ஜீவன் பலனடைந்தால் மாத்திரமே கையினது உயிரும் பலனடையும். கண்களில் இருக்கும் ஜீவன் பலனடையும் போதுதான் கையில் உள்ள ஜீவனும் பலனடைகிறது. கையில் ஜீவனும் கண்கள், காதுகள் முதலிய உறுப்புகள் அடங்கிய தேகம் முழுமையும் பரவி நிற்கும் ஜீவனும் ஒன்றே. ஆதலால் கையானது தன்னலம் பாராட்டிய போது காரியம் முடியவில்லை. நீங்களும் அதுபோல தன்னலம் பாராட்டினீர்களானால் கஷ்டங்களையே அனுபவிப்பீர்கள். கையானது தன்னலத்தால் எப்படி கஷ்டப்பட்டதோ அப்படியே நீங்களும் கஷ்டப்படுவீர்கள். தெய்வீக விதியானது நீங்களும் உங்கள் இனத்தாரிடமிருந்து பிரிந்து நிற்க விடமாட்டாது. மானிடர்களுடன் நீங்கள் ஏகம் என்பதை மறந்து விட்டீர்களானால் அதிமேன்மையான தெய்வ விதியை மீறியவர்கள் ஆவீர்கள். தம் மனத்தர்களாகிய இதர மனிதர்களுடைய நலத்தை நாடாத வர்த்தகர்கள் தம்மிடம் பண்டம் வாங்குகிறவர்களுடைய நலத்தையும் தம் நலமென கருதாத வர்த்தகர்கள் என்ன கதி அடைவார்கள்? அந்த ஜனங்களால் தள்ளப்பட்டு தாமும் கெட்டு போவார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இதை நீங்கள் அறிய வேண்டும். அப்போது மாத்திரமே நீங்கள் சேமத்தை அடைவீர்கள். கையே, உன் ஜீவனும் ஜகத்தின் ஜீவனும் ஏகமே. உன் ஜீவனே கண்களுக்கும் ஜீவன், கால்களுக்கும் பற்களுக்கும் ஜீவன். அதுவே சரீரத்தின் மற்ற அங்கங்களின் ஜீவனும் அதுவே. அதை உணருங்கள், அனுபவியுங்கள். நீங்கள் துக்கம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால், சுகமடைய வேண்டும் என்றால், ஒவ்வொருவருடனும் நீங்கள் ஏகம் என்பதை உணர்ந்து அனுபவியுங்கள். உங்கள் காரியமும் உங்கள் சொந்த அனுபவமும் அதை விளக்கிவிடும். இந்த ஏகத்துவத்தை நீங்கள் உணரும் போது, இந்த ஒற்றுமையை நீங்கள் அனுபவிக்கும் போது, இந்த விஷயத்தில் இந்த உண்மையினிடம் உங்கள் மனதை செலுத்தி நிற்கும் போது, உங்களை சுற்றி இருக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அவசியம் உதவிக்கு வருவார்கள். தேகத்தில் ஒரு இடத்தில் அரிப்பு ஏற்பட்டால் கையானது சொரிந்து கொடுக்க வருவது போல வந்து விடுவார்கள். உங்களது ஆத்ம சொரூபமே, உங்களது நிஜ சொரூபமே இனத்தாரிடமும் உள்ளதென்று நீங்கள் அறிந்து அனுபவித்தீர்களானால், கையானது தினவிடத்த இடத்திற்கு நேரே வந்து விடுவது போல உங்கள் இனத்தவர்களும் உதவிக்கு வந்து விடுவார்கள். உங்களுக்கு தேவை இருக்கும் போது அவர்கள் உடனே வந்து உதவி செய்வார்கள். இது அனுபவ உண்மை. காரியத்தில் விளங்குவது ஆராய்ச்சி செய்யப்பட்ட விஷயமாக உள்ளது. ஓம் ஓம் ஓம். 12வது அதிகாரம் முற்று பெற்றது. சகோதரத்துவமா ஏகத்துவமா என்பதற்காக இவ்வளவு நிரூபணங்களுடன் இது விளக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 327ஆம் பக்கம் நிறைவடைந்தது. 328ஆம் பக்கத்தில் 13வது அதிகாரம் இந்த புதிய புத்தகத்தில் பிரிண்டில் உள்ளது. அதை அடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போது நாளை மறுதினம் தொடர்வேன் என்று சொல்லி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இல்லை ஏதாவது விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க.
யாரும் கேட்குறாங்களா? இல்லைங்கய்யா. ஆ. சரிங்க. அப்போ அந்த உலக சேம பிரகாசிகை வந்து நான் தொடங்கிடுறேன். நல்லது. சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.